இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் எந்த விதமான ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு பார்ட்டியோ சப்போர்ட் பண்ணி கிடையாது. பட் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம சில விஷயங்களை வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் சில விஷயங்களை சப்போர்ட்டிவாகவும் பண்ணும் பொழுது ஒரு பெட்டர் இந்தியாவை ஒரு அழகான என்விரான்மெண்ட்டோட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு நான் அதை பேச வந்திருக்கேன். ரீசெண்டாக நம்ம ட்ரிச்சுராப்பள்ளி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணப்போ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு சி ஆல் திஸ் கலர்ஃபுல் லைட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு விஷயத்த பார்க்குறேன். அப்போ வந்து இதை நேரில் போய் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஸோ ஈவினிங் வந்து இதை பார்க்கணுன்றதுக்காகவே நைட் ஒரு 8 o'clock போல் நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தேன். There was so beautiful amenities all made together, lifts, elevators, எந்த பஸ் எங்கே போகுன்றதுக்காக மானிட்டர்ஸ் டிஸ்பிளே ஆயிருந்துச்சு, நிறைய கடை இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பாத்வே வழியாக வெளில நடந்து வரும்போது I saw certain things that were really disheartening. அதை பார்க்கும்போது அச்சோ அப்படின்னு எனக்கு மனசில் வந்து நான் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அங்கே வந்து சில யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருந்துச்சு, கார்லண்ட்ஸ் இருந்துச்சு, ஸ்டிக்கர்ஸ், இந்த ரோட்ல நம்ம சைனுக்காக ஒட்டியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிஞ்சு போய் அப்படிலாம் கிடந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பார்த்து ஒரு வீடு கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சேரை வந்து செவரு பக்கத்துல நம்ம ஒட்டின மாதிரி போட மாட்டோம். கீழே டைல்ஸ்ல ஏதாவது ஊத்திச்சுன்னா உடனே துணி எடுத்துட்டு வந்து தொடப்போம். யாரையும் போய் செவுத்துல கை வச்சிட விட மாட்டோம். அப்படி நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்குவோம் இல்லை. ஆனா அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அந்த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வர்றது கிடையாது. பரவாயில்ல, யாராவது எடுத்துப்பாங்க, யாராவது எடுத்து கிளீன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா போயிடுறோம். ஆனா நம்ம வீடுன்னு வரும்போது அந்த ஒரு பேனிக், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துடுது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அந்த பப்ளிக் நம்ம தான் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நம்ம குடிச்சு முடிச்சிட்டோம், அதை எங்கேயாவது போடணும், எங்கேயாவது டஸ்ட்பின் தேடுறோம், டஸ்ட்பின் கிடைக்கல அப்படின்னா நம்ம பேக்லயே சேஃபா வச்சுட்டு வந்து நம்ம வீட்டுல ப்ராப்பரா அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல டஸ்ட்பின்ஸ்ல பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு எழுதியிருக்கும். ஆனா அந்த ரெண்டுத்துலயுமே பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட் மிக்ஸ் ஆயிருக்கும். நிறைய நேரத்துல நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டோடையே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். நம்ம அன்னைக்கு தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆனா ஜஸ்ட் இமேஜின், அதை வந்து எடுத்து கிளீன் பண்ண போறாங்க அடுத்த நாளோ இல்லை அடுத்த நாள் ஈவினிங்கோ இல்லை 2 நாள் கழிச்சோ அதை வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது எப்படி வந்து அது ஸ்டிங்க் ஆகும், அதுலேருந்து எப்படி ஒரு பேட் ஸ்மெல் வரும், அதில் பூச்சியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் இல்லை. அப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபுட் வேஸ்ட் ஒரு இடத்துல போட்டு அது சும்மா அலம்பிட்டு நம்ம ஒரு நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அந்த டஸ்ட்பின்ல போட்டோம் அப்படின்னா அது அவங்களோட வேலையும் கொஞ்சம் ஈஸியாக. இன்னொரு விஷயம் நான் கவனிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னா, கன்னியாகுமரி போயிருந்தேன் ரீசெண்டாக, நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடி. அப்போ வந்து சன் ரைஸ் பார்க்கறதுக்காக மார்னிங் ஒரு 4:30க்கெலாம் கிளம்பி நான் வந்து பீச்சுக்கு போயிட்டேன். அப்போ வந்து போனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் அங்க டீ வித்தாங்க, நிறைய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து தூக்கி போட்டாங்க. நான் அந்த வீடியோ கூட இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதால தான் டக்குன்னு எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும்னே தோணுச்சு. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, அது அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் வியூ. கன்னியாகுமரின்ற ஒரு இடம், நம்மளோட ஃபர்ஸ்ட் சன் ரைஸ் ஆகிற இடம், அவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல ஒரு திருஷ்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு குப்பை சேர்ற இடமாவும் நம்ம இதை வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். டக்குன்னு ஒருத்தர் வந்து வீட்டுல நம்ம குப்பை கொட்டுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு வந்து குப்பையை வந்து அந்த பீச் ஓரமா கொட்டிட்டு அந்த பீச் தண்ணியிலேயே அந்த வாளியவும் கழுவிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஐ மீன் அங்க வந்து கவுண்ட் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது இருந்திருப்பாங்க அந்த சன்ரைஸா அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்தவங்க. ஆனா அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி அவர் வந்தாரு, அவர் குப்பையை தூக்கி கொட்டினாரு, அந்த பாஸ்கெட்டை கழுவினாரு, அவர் போயிட்டாரு. எந்த விதமான ஒரு கில்ட்டும் இல்லை, நம்ம அந்த தண்ணியை மாசுபடுத்துறோமே அப்படின்ற எந்த விதமான கில்ட்டும் இல்லை. நம்ம எப்படி லேண்ட்ல வாழ்றோமோ இதே மாதிரிதான் நிறைய ஜீவராசிகள் கடல் கடியில வாழ்றாங்க. நம்ம அது குப்பை போட்டு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் ப்ராப்பரா நீட்டா ரொம்ப வருஷம் கிளீனா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். குப்பைகளை நம்ம செக்ரிகேட் பண்ணி போடுவோம். இல்லை நம்மளால செக்ரிகேட் பண்ணி போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் குப்பை தொட்டிலையாவது அந்த குப்பைகளை போடுறதுக்கு நம்ம ஒரு பழக்கமாகிக்குவோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம எஜுகேட் பண்ண மறந்துட வேணாம். Let's all take a pledge to make a better India with a better, beautiful environment. See you in the next video. Bye.